அதாவது மைக்கில் ப்ளஸ் மைனஸ் எதுன்னு கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்து ரெண்டாவது மைக் பாயிண்ட்டை கன்ஃபார்ம் பண்ணுறோம். ஏன்னா மைக்கோட கனெக்ஷன் எப்படின்னா கீழே இருக்கும் சின்ன ஹோல்ஸ் ஒன்று போட்டிருப்பான்னு சொன்னால் அதை வச்சு மைக்கை கண்டுபிடிச்சலாம். சார் மைக்கை நீங்கள் கண்டுபிடிச்சதுக்கப்புறம் மைக் பாயிண்ட்டை கன்ஃபார்ம் பண்ணணும். சார் மைக் நல்லா இருக்குன்னா ஒரு சைடு அளவு காட்டும், மாற்றி வச்சு அளவு காட்டக்கூடாதுன்னு சொன்னேன். சார் போர்டில் எப்படி செக் பண்ணணும்? போர்டில் பார்த்தம்போது 4 பொருள் வச்சு மைனஸ் பண்ணிப்பான்னு சொன்னேன். ஸ்பீக்கரை பொறுத்தவரை ரெசிஸ்டன்ட் டயோடு மட்டும் தான் எடுத்து பண்ணியிருப்பேன் ADACக்குள்ளே. அப்போ நம்ம பாயிண்ட்டில் வேல்யூ வரலன்னா மாற்றி வச்சு பார்க்கணும். ஏன் டயோடு யூஸ் பண்ணியிருக்கனால. மைக்கை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா மைக் பாயிண்ட்டில் 4 பொருளுமே, அதாவது ஒவ்வொரு சர்க்யூட் தகுந்த மாதிரி மாற்றிக்கிட்டே இருப்பாங்க. அப்போ ஒரு சர்க்யூட் டயக்ராம் ஃபாலோ பண்ண தெரியணும் மைக்கோட கான்செப்ட் படி. ரெண்டாவது ப்ராக்டிக்கலாக செஞ்சு பார்த்துணும். ப்ராக்டிக்கலானா எப்படின்னா சார், இப்போ கிரவுண்டில் வச்சு நீங்கள் வந்து ஒரு நல்ல ஃபோன் எடுத்துகிட்டு செக் பண்ணி பார்க்கணும். ஸ்க்ராப் போர்டே ஓகே சார், பிரச்சனை இல்லை. அந்த ஃபோன் போர்டு எடுத்துகிட்டு நம்ம வேல்யூ செக் பண்ணி பழகும்போது சார் இந்த இடத்துல சவுண்ட் வருது, ஷார்ட்டுன்னு கன்ஃபார்ம் பண்ண முடியாது இதில், ஏன்னா வயரை வச்சு மைனஸ் பண்ணியிருப்பாங்க. இதே வந்து கெப்பாசிட்டர் போட்டால் ஒன்றுமே காட்டாது சார், 2 சைடுமே எதுவுமே காட்டாது. ரெசிஸ்டர் போட்டால் 2 சைடுமே காட்டும். டிஸ்கெப்பாசிட்டர் போட்டிருந்தா ஒரு சைடு காட்டும் சார், டயோடு போட்டால் ஒரு சைடு காட்டும், இன்னொரு சைடு காட்டாது. டிஸ்கெப்பாசிட்டினா வேல்யூவே காட்டக்கூடாது, அப்படி தானே சார்? அப்போ 4 பொருளுமே ஒவ்வொரு சர்க்யூட்டுக்கு வித்தியாசப்படுத்தி கொடுத்துருப்பாங்க. அப்போ இந்த மாடல் இந்த சர்க்யூட்ன்றது நீங்கள் போர்டை வச்சு ஃபஸ்ட்டு ஓரளவுக்கு கெஸ் பண்ணியிருந்தால் மட்டும்தான் தெரிஞ்சுக்க முடியும்னு சொல்ல வரேன். அப்போ நீங்கள் ப்ராக்டிக்கலில் எந்தளவுக்கு ரிஸ்க் எடுக்கிறீங்களோ அந்தளவுக்கு கண்டிப்பாக நீங்கள் அதை தெரிஞ்சுக்கலாம், புரிஞ்சுக்கலாம்னு சொல்ல வரேன். இதில் நிறைய குழப்பங்கள் இருக்கும். ஒவ்வொரு ஃபோன் போர்டு, ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஃபோன் வச்சுருப்பீங்க, போர்டு வச்சுருப்பீங்க. அப்போ அந்த போர்டை கழட்டிட்டு அதை மைக்கை ரிமூவ் பண்ணிவிட்டு தான் நீங்கள் செக் பண்ணணும்னு சொல்ல வரேன். இப்போ பாருங்கள், இந்த காலில் கிரவுண்ட் கொடுத்துருப்பாங்க, மைனஸோட ஜாயிண்ட் ஆகின்னு சொல்லிட்டேன். அப்போ தான் இது வயரில் டேரெக்டாக வந்து வயர் மூலமாக ADACயில் கிரவுண்ட் பண்ணியிருக்காங்க. சரி, இதை செக் பண்ண எனக்கு வந்து வேல்யூ காட்டல சார். அதே நெக்ஸ்ட்டு வந்து நான் மாற்றி வச்சு பார்க்குறேன் சார், எதுவுமே காட்டல சார். நம்ம உடனே இது ஃபால்ட்டுன்னு சொல்லிடலாமா சார்? கண்டிப்பாக சொல்லக்கூடாது சார். ஒன்று கெப்பாசிட்டி போட்டால் வேல்யூவே காட்டாதா சார்? அது எப்படி சார் கன்ஃபார்ம் பண்ணுறது எப்படி? ஒன்று சர்க்யூட்டை ஃபாலோ பண்ணணும், இல்லை போர்டை வச்சு ஃபாலோ பண்ணணும். இல்லை ப்ராக்டிக்கலாக ஒரு 10-20 போர்டாவது நீங்கள் ஓரளவுக்கு ட்ரை பண்ணால் மட்டும்தான் ஓகே இந்த மாதிரி சர்க்யூட்லாம் இருக்குன்னு ஒரு ஐடியா தெரிஞ்சுக்கணும்னு சொல்ல கன்ஃபார்ம் பண்ண முடியும்னு சொல்கிறேன் சார். அதை எப்படி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இப்போ கனியோட தேடி காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ அந்த சவுண்ட் வர கான்செப்ட் ஒன்று மைனஸோட ஜாயிண்ட் ஆகிருக்கு சொல்லிட்டேன். இன்னும் வேறு ட்ராக் எதுவுமே கனெக்ஷன் கொடுத்த மாதிரி இல்லை, பிரிண்ட்டோட ஜாயின் ஆன மாதிரி இருக்குது. சுரண்டி பார்த்தா ஜாயினில் தான் இருக்கும், அதை வச்சு கன்ஃபார்ம் பண்ணலாம். ரெண்டாவது சார், இப்போ டேரக்ட் மைனஸ்ன்ற பொறுத்தவரை கண்டிப்பாக இந்த ட்ராக் பாதை எந்த ஸ்பேருமே கொடுத்துருக்க மாட்டாங்க, அப்படி தானே சார்? மைனஸை பொறுத்தவரை அதை வச்சு உறுதியாக கண்டுபிடிச்சலாம். இல்லைன்னா இந்த மாதிரி கனெக்ஷனை வந்து பாருங்கள், இந்த பாடிக்கும் இதுக்கு சம்மந்தம் இல்லாமல் கருப்பாக ட்ராக் தெரியுது பாருங்களேன், தெளிவாக தெரியும். இதில் வந்து மட்டும் பாருங்கள் அந்த ட்ராக் இருக்காது, மற்ற எல்லா லைன்லையும் பாருங்கள் அந்த வந்து கனெக்ஷன் தெரியும். இப்போ இதில் பாருங்கள் கனெக்ஷன் ஃபுல்லாக பிரிண்டோட ஜாயின் ஆன மாதிரி இருக்கும். இதுவும் டேரெக்டாக மைனஸ் தான் சொல்லுவேன் நான். வீட்டை செக் பண்ணால் சவுண்ட் வந்துடும், அப்படி தானே சார்? மற்ற இடங்களில் ஃபுல்லாக அந்த கேப் தனியாக தெரியும். அது அப்போ ஜம்பர் லைன்றது கான்செப்ட் தான். இதில் வந்து ஒரு ஜம்பர் கனெக்ஷன் கொடுங்க. அப்போ நீங்கள் சொன்னீங்க ஏற்கனவே சார், ஸ்பீக்கரோட கனெக்ஷன் ADAC வரைக்கும் போகும்போது அந்த இடையில பொருள் கட் ஆகிடுச்சுன்னா கூட இந்த பிரிண்ட் ட்ராக் கண்டிப்பாக அதுக்கு இடையில சின்ன ஜம்பர் சென்ட்ரல் லைன் வழியாக தான் வரும்னு சொன்னேன். அப்போ இந்த கான்செப்ட் வந்து இந்த பிளேட்டு மாதிரி தனியாக ரெடி பண்ணி அதில் வந்து சென்ட்ரல் சின்ன பாயிண்ட் வச்சு ஜம்பர் லைன் கொடுப்பான்னு சொல்லுவேன். அப்போ இதை வச்சு கெஸ் பண்ணலாம் சார், மைனஸோட ஜாயிண்ட் இறங்கி உறுதியாக அடிச்சிடலாம்னு சொல்கிறேன். பார்த்தோன்னே கன்ஃபார்ம் பண்ணிடலாம். ஆனால் இதில் பார்க்கும்போது தனியாக ட்ராக் தெரியுதா உங்களுக்கு? அப்போ இந்த பாயிண்ட்டில் ஒன்று வேல்யூ வரணும், இல்லை வராமல் இருந்தாலும் கெப்பாசிட்டின்னு சொல்லணும்னு சொல்ல வரேன். சார் அதை உறுதிப்படுத்துகிற எப்படி சார்? இப்போ ஓப்பன் ஆனாலும் கண்டுபிடிக்க கஷ்டமாக சார் சொல்லலாம். அப்போ நீங்கள் என்ன செய்யணும், இதுக்கு பக்கத்தில் தொடர்பு இருக்க பொருளை கண்டுபிடிக்கணும். கனெக்டிவிட்டி இதாக இருக்கான்னு செக் பண்ணுங்கள். கனெக்டிவிட்டி இங்கே இருக்கே சார், இதுக்கு அடுத்த லைன் தொடர்பு இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. தொடர்பு வேல்யூ கம்மியாக இருந்தால் சவுண்டு வந்துடும்ல சார் உங்களுக்கு. அதுக்குன்னே சார் தொடர்பு கண்டுபிடிக்கணும், ஆப்போசிட் வேல்யூ பார்க்கணும் சார். அப்போ தான் சார் தொடர்பு கண்டுபிடிச்சிங்க, ஆப்போசிட்டில் வேல்யூ எதாவது காட்டுதான்னு பார்க்க சொன்னேன் சார். வேல்யூ காட்டுதான்னு பார்க்க சொன்னேன், வரலை சார். மாற்றி வச்சு பார்க்குறீங்க. இதே கான்செப்ட் உங்களுக்கு கரெக்டான பாதையாக இருந்தால், இந்த பாதை கட்டாயிருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து இந்த இடத்துல வேல்யூ வந்துடும், அப்படி தானே சார்? அப்போ இதுக்கு ஜம்ப் அடிச்சு கொடுத்து இந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணலாம் சார். இல்லை சார், வேல்யூ இங்கேயும் வரல சார். இப்போ இதுக்கு அடுத்த ஒரு லைன் போயிட்டுருக்கு, அப்படி தானே சார்? இதோட கனெக்ஷன் இங்கே மட்டும் இல்லை, இதுலேருந்து இதுக்கு அடுத்து வந்து இதுக்கப்புறம் ஃபாலோ பண்ணி இந்த பக்கம் வருது, தொடர்பு இருக்குது, அப்படி தானே சார்? இதுக்கப்புறம் இன்னொரு லைன் இருக்குன்னா அந்த இன்னொரு லைன் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம்னு சொல்கிறேன். கண்டுபிடிச்சி அதுக்கு இடையில என்ன பொருள், சீரிஸாக என்ன பொருள் போட்டிருக்காங்க, பேரல் என்னென்ன பொருள் இருக்குன்னு சொல்லி கெஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் அதுக்கு ADAC வரைக்கும் அது போகுதான்னு செக் பண்ணணும். ADACக்குள்ளே என்ன பொருள்ன்றது நம்ம மீட்டை செக் பண்ணி பார்த்தா கன்ஃபார்ம் பண்ண முடியும், அப்படி தானே சார்? மற்றபடி சீரிஸ் லைனில் போகிற லைனை கண்டுபிடிச்சலாம், இல்லை பேரல் லைனில் போகக்கூடிய பொருளை கண்டுபிடிக்க முடியும். அது என்னன்னு சொல்லி நம்ம வச்சுட்டு பார்ப்போம். இப்போ பாருங்கள், இந்த மைக் பாயிண்ட்டோட கனெக்ஷன் இங்கேருந்து இந்த ஸ்பேருக்கு வருதுன்னு சொன்னேன் நான். இந்த பொருளை தாண்டி நம்ம வந்து நெக்ஸ்ட்டு இந்த சர்க்யூட்டில் ADAC தான். அது எப்படின்னா சார், ஒவ்வொரு பொருளாக நீங்கள் செக் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணும்போது அந்த தொடர்பு எங்கே இருக்கா, சவுண்ட் வருதான்னு செக் பண்ணி பாருங்கள். தொடர்பு இருக்கிற லைனில் கண்டிப்பாக சவுண்ட் வந்துடும். சவுண்ட் இங்கே வந்துருச்சா, தொடர்பு இருக்குன்னு அர்த்தம், அப்படி தானே சார்? அந்த லைனோட தொடர்பு இங்கே இருக்குது, தொடர்பு கண்டுபிடிச்சோம் அப்படின்னா இதுக்கு அடுத்த லைன் இந்த பக்கம் சவுண்ட் வருதான்னு செக் பண்ணுறோம். ஒரே வேல்யூ கம்மியாக இருந்த பொருள்லாம் இந்த பக்கம் இங்கே வச்சோம்னா இந்த பக்கம் சவுண்ட் வந்துடும், அப்படி தானே சார்? இது மட்டும் இல்லை, கிரவுண்டில் செக் பண்ணும்போது சார் இந்த பக்கம் வந்து என்ன கான்செப்ட் செக் பண்ண, கிரவுண்டில் வந்து வச்சு பார்க்கும்போது சீரிஸ் வேறு பார்க்க சொன்னேன், சவுண்ட் வந்துச்சுன்னு சொன்னால் பேரலில் சொன்னேன் சார். 2 பக்கம் நான் செக் பண்ணேன், சவுண்ட் எதுவுமே காட்டலையே சார்.
கண்டிப்பாக இது சீரிஸ் கான்செப்ட் தெரிஞ்சுக்கலாம். சவுண்ட் வந்தால் பேரல் சொன்னேன். அப்போ இந்த ஸ்பேர் தான் நம்ம பார்க்க வேண்டிய அந்த பாயிண்ட்டோட கனெக்ஷனோட தொடர்பு சீரிஸ் லைன் இருக்கக்கூடிய பொருள் இந்த பொருளான்னு சொல்லி கன்ஃபார்ம் பண்ணிட்டோம். அப்படி தானே சார்? கன்ஃபார்ம் பண்ணியாச்சு. இப்போ இந்த பொருளில் வந்து பாருங்கள் 2 ட்ராக் போயிட்டுருக்கும். இந்த லைன் பாருங்கள், இதில் 2 பாதை போயிட்டுருக்கு. அப்படி தானே கண்டிப்பாக பார்த்தாச்சு. இந்த பக்கம் வேல்யூ அதப்போ அந்த பொருளோட அளவு கூட தான் இருக்கும். அப்படி தான். ஏன்னா வந்து 2 பக்கம் வச்சு பார்க்கும்போது வேல்யூ கம்மியாக இருந்தால் சவுண்ட் வரும்னு சொன்னேன் பார்த்தீங்களா? 2 பக்கம் ரெசிஸ்டன்ஸ் வைக்க பார்ப்பீங்க, வேல்யூ காட்டணும். அப்படி தானே சார்? வேல்யூ கூட போயிடுச்சுன்னு சொன்னால் நம்மளுக்கு வந்து சவுண்ட் இல்லாமல், அதாவது சவுண்டு காமிக்காது, 100க்கு மேலே போயிட்டுனா அப்போ வேல்யூ கூட இருக்க பொருள்னு சொல்லி தெரிஞ்சுக்கிட்டோம், கன்ஃபார்ம் பண்ணிட்டோம். 690 ஓம்ஸ் உள்ள பொருள் இருக்குன்னு சொல்லி தெரிஞ்சிட்டோம். சரி, இதோட கனெக்ஷன் வந்து பாருங்கள், இடையில இந்த 2 ட்ராக்கும் பாருங்கள், 2 காலுக்குமே லைன் போயிட்டுருக்கு பாருங்களேன். நல்லா கூர்மையாக பாருங்கள், ஜூம் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இந்த 2 காலுக்குமே பாருங்கள் ஸ்பேர் போயிட்டுருக்கும். அப்படி தானே சார்? அதாவது இந்த சீரிஸ் கான்செப்ட்லேயே 2 லைனும் போயிட்டுருக்கு. 2 ட்ராக், இங்கே ஒரு கால், இங்கே ஒரு கால் போயிட்டுருக்கு. இன்னொரு பொருளை வச்சு கிரவுண்ட் பண்ணியிருக்காங்க. ஒரு பொருளை வச்சு, அந்த பொருள் வந்து ப்ரௌன் கலர்லாம். இப்போ நான் கெப்பாசிட்டர் இருந்தால் நம்மளுக்கு வந்து இப்போ இது ஒரு கால் சவுண்ட் வருது, இதுக்கப்புறம் பாருங்கள் வேல்யூ காட்டல. இப்போ இது கெப்பாசிட்டர் இருந்தால் வேல்யூ எதுவுமே காட்டாது. அப்படின்னா இது ஒரு கெப்பாசிட்டர் தான். இந்த இடத்துல செக் பண்ணும்போது எதுவுமே காட்டல, அப்போ கெப்பாசிட்டர் தான் இருக்கும். இந்த லைனோட கனெக்ஷன் பாருங்கள், இங்கேருந்து ஃபாலோ பண்ணி இங்கே ஒரு ட்ராக்கில் போகுது, ட்ராக் திரும்ப இந்த பக்கம் போகுது. அப்போ இங்கேருந்து கனெக்ஷன் இந்த பக்கம் கொடுத்து இந்த 2 லைனுக்கு இடையில், அதாவது இந்த பொருளுக்கு இடையில் இதில் பேரல் கான்செப்டில் யூஸ் பண்ணியிருக்காங்க. சொல்ல புரியுது? காமன் மைனஸோட வர்றது வேறு கான்செப்ட், காமன் மைனஸோட பேரல் இந்த பொருள். அப்படி தானே சார்? இந்த பொருள் பேரல் கான்செப்ட். இது இந்த கெப்பாசிட்டிக்கு இடையில் 4 கால் வச்சிருக்கு பார்த்தீங்கன்னா, டிஸ் கெப்பாசிட்டின்னு சொல்லுவோம். ப்ரௌன் கலர் சொன்னேன் பார்த்தீங்களா? இதோட 2 காலுக்கு போகுது. இந்த 2 காலையும் நம்ம செக் பண்ணி பார்ப்போம், ஏதாவது ரியாக்ஷன் காட்டுதான்னு பார்ப்போம். இதோட 2 காலில் செக் பண்ணி பார்ப்போம், எந்த ரியாக்ஷனுமே காட்டல, எந்த அளவுமே காட்டல. ஆனால் இது தொடர்பு பாருங்கள், இதோட கனெக்ஷன் வந்து இங்கே வரைக்கும் வருதான்னு செக் பண்ணி பார்ப்போம். சவுண்ட் வந்துடும், தொடர்பு இருக்குது சார். இதோட கனெக்ஷன் இந்த காலில் இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம். அடுத்த காலோட கனெக்ஷனும் இந்த காலில் இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கலாம், தொடர்பு இருக்குது. அப்போ 2 காலையும் கன்ஃபார்ம் பண்ணியாச்சு. இது கண்டிப்பாக இதில் என்ன பண்ணியிருக்காங்க, இந்த லைன் போகிற லைனில் சீரிஸ் லைனில் வந்து கெப்பாசிட்டி யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த கால் மைக்கோட லைன் வருது பார்த்திங்கன்னா, அதோட கனெக்ஷன் இங்கே வந்துட்டு கெப்பாசிட்டி தாண்டி போகுது. இது ரெசிஸ்டர் ஆப்போசிட் போட்டும் சீரிஸ் லைன், அதாவது கண்டிப்பாக இதுக்கு ஆப்போசிட் தொடர்பு கண்டுபிடிச்சி போகுதுன்னு சொல்ல வரேன். அது சீரிஸ் கனெக்ஷனில் போய்ட்டுருக்கு. இதுக்கு அடுத்து பாருங்கள், இதோட கனெக்ஷன் கால் வந்து ரெசிஸ்டர் போட்டு பாருங்கள் ஜாயின் பண்ணியிருப்பாங்க. இந்த இடத்துல பாருங்கள், இதோட இதுக்கு அடுத்த அவுட்புட் கால் வந்து இங்கே ஜாயிண்டாக இருக்குது. இதோட அவுட்புட் கால் திரும்ப இங்கே ஜாயிண்டாக இருக்குது. அப்படி தானே சார்? 2 கடையில் பாருங்கள், இதில் சீரிஸ் பேரல் கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. செக் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து வேல்யூ வருது. இந்த பக்கம் செக் பண்ணும்போதும் வேல்யூ வந்துட்டு போயிடுச்சு. அப்படி தானே சார்? இது வேல்யூ வருது. அப்போ 2க்கும் சேம் வேல்யூ தான் இருக்குது. அப்போ இதை தாண்டி தான் வருது, இதுவும் சீரிஸ் பாதை தான். ஆனால் இந்த இடத்துல வேல்யூ வருது, ஆனால் இந்த பக்கம் வேல்யூ வரலையே சார். காரணம் என்ன? கெப்பாசிட்டி போட்டிருந்தால் வேல்யூ காட்டாது. அப்போ இது ரெசிஸ்டர் போட்டிருக்கலாம். இந்த பக்கம் சர்க்யூட்டில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஆடியோ சிப்பில் என்ன பொருளை வச்சு கிரவுண்ட் பண்ணுறாங்களோ அதோட வேல்யூ தான் வரும். அப்படி தானே சார் சொன்னேன்? இப்போ கனெக்ஷனோட வேல்யூ பாருங்கள், வேல்யூ இங்கே காட்டுது, இங்கேயும் காட்டுது, 2 பாயிண்ட்லையும் காட்டுது. ஆனால் இதுக்கு தாண்டி வரும்போது காட்டாத காரணம் என்னென்னா, டிஸ் கெப்பாசிட்டர் சீரீஸில் கொடுத்துருக்காங்க. அப்போ மைக் லைனில் டிஸ் கெப்பாசிட்டர் சீரீஸாக கொடுத்துருப்பாங்க. சொல்கிற புரியுதா சார் உங்களுக்கு? அப்போ டிஸ் கெப்பாசிட்டர் போட்டு சீரீஸில் வரும்போது கண்டிப்பாக இதோட வேல்யூ காட்டாதான சிக்னல் கடத்தும். அப்போ சிக்னல் போகிற பாதையில் கண்டிப்பாக கெப்பாசிட்டர் ரொம்ப முக்கியம்னு சொல்கிறேன். இப்போ இந்த டிஸ் கெப்பாசிட்டர் பிரச்சனை ஆயிடுச்சுன்னு சொன்னால் கண்டிப்பாக நம்மளுக்கு மைக்கு சுத்தமாக கேட்காது. அப்போ மைக்கு நல்லா இருந்தும் வேறு மைக் போட்டுமே, அப்போ உடனே கிடையாது சார். 2-3 மைக்கு வந்து நான் சொன்ன 4 டைப் மைக் இருக்குதுன்னு சொன்னால், வேல்யூ கம்மியான மைக் 500 600, 600 700, சில 900 வரும், சில 1000க்கு மேலே 2000 அந்த ரேஞ்சில் மைக் இருக்குன்னா எல்லா மாடல் மைக்கையும் ஃபிட் பண்ணி பார்க்கணும். அப்படி ஃபிட் பண்ணியும் சரியாக வரலன்னு சொன்னால் தொடர்பு லைனை கண்டுபிடிச்சி சீரிஸில் கன்ஃபார்ம் பண்ணால் கெப்பாசிட்டிக்கான்னு தெரிஞ்சுக்கணும். இது மட்டும் இல்லை சார், இந்த பாதையில் இதோட முடியப்பட கிடையாது. இதுக்கடுத்து நெக்ஸ்ட்டு வந்து பாருங்கள், இதுக்கு இடையில் என்ன பொருள் யூஸ் பண்ணியிருக்கான்னு பாருங்கள், அதுவும் கெப்பாசிட்டாக இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துக்கோன்னு சொல்கிறேன். இந்த பாதையில் சீரிஸ் லைனில் இருக்கக்கூடிய பொருளில் செக் பண்ணி பார்க்கும்போது இதோட தொடர்பு வந்து நெக்ஸ்ட்டு இங்கே போகுதுன்னு வச்சுக்கோங்களேன், இங்கே சவுண்ட் வருது, இங்கே சவுண்ட் வருதுன்னு சொன்னால், அப்போ இது கடைசி பாதை வரைக்கும் ட்ரை பண்ணணும்னு சொல்லலாம். இந்த கடைசி எண்டு வரைக்கும் நம்ம ட்ரை பண்ணணும். ஏன்னா கெப்பாசிட்டி எங்கெல்லாம் போட்டிருக்காங்களோ அந்த பொருளுக்கு நம்ம பொருளை தான் வைக்கணும், தவிர ஜம்ப் அடிக்கக்கூடாது, வேறு பொருளை தான் வைக்கணும்னு சொன்னேன். டிஸ் கெப்பாசிட்டி வைக்கணும்னு சொன்னேன். இப்போ இது இதோட கனெக்ஷன் ஆப்போசிட் காலில் செக் பண்ணும்போது இது சீரிஸாக பேரல்னு கன்ஃபார்ம் பண்ணி, இது பேரல் கான்செப்டில் ஃபிட் பண்ணியிருக்காங்க. கடைசி எண் வந்து பேரல். அப்போ இதோட கனெக்ஷன், இந்த கனெக்ஷன் இதுக்குள்ளே போயிடுதுன்னு சொல்லுவாங்க. இந்த கனெக்ஷன் உள்ளே போல், இது போல் இதுலேருந்து நேராக டேரெக்ட் ஐசிக்குள்ளே போகுதுன்னு சொல்ல வரேன். நான் சொல்ல புரியுது உங்களுக்கு? இங்கேருந்து ஃபாலோ பண்ணி இங்கேருந்து வந்த கனெக்ஷன் இங்கே வந்து கெப்பாசிட்டி மூலமாக சிக்னலை கடத்தி இந்த பக்கம் ரெசிஸ்டர் மூலமாக கொண்டு வந்து இதுக்கப்புறம் பேரல் கான்செப்டில் பொருள். நான் சொல்ல புரியுது? இந்த காலோட கனெக்ஷன் இதில் இருக்குது, இந்த காலோட கனெக்ஷன் இந்த இடத்துல இருக்குது. இது ஒரு கெப்பாசிட்டரில் இந்த கால் பேரலாக ஃபில்ட்ரு பண்ணியிருக்காங்க. இது 2 பொருளையுமே மைனஸ் பண்ணி வச்சுருக்காங்க, பேரல் பண்ணியிருக்காங்க. இதோட கால் ரெசிஸ்டரோட வேல்யூ 2 பக்கம் வேல்யூ காட்டுது. இந்த வேல்யூ எங்கேருந்து வரும்னா ஐசிக்கிலேருந்து தான் வரும். அப்போ இந்த வேல்யூ ஆனது இங்கேருந்து சிக்னல் ஆனது இங்கே வந்து ரெசிஸ்டர் மூலமாக டிஸ்கெப்பாசிட்டி மூலமாக சிக்னலை கடத்தி ஃபில்ட்ரு பண்ணி அதுக்கப்புறம் ரெசிஸ்டர் மூலமாக நம்மளுக்கு பேரல் கான்செப்ட், இதுக்கு இடையில் பேரல் கான்செப்ட் கொடுத்து மைக்கில் கொடுக்குறாங்க.
அப்போ இது கான்செப்ட் என்னென்னா, இந்த இடத்துல கெப்பாசிட்டி போட்டிருந்தால் நம்மளுக்கு வேல்யூ கடந்து வராது, ஆனால் சிக்னல் வரும். அப்படி தானே சார்? வேல்யூன்ற விஷயம் நம்ம காட்டாது, ஆனால் சிக்னல் ஃபாலோ பண்ணி வந்துட்டுருக்கும். அப்போ இந்த இடத்துல கெப்பாசிட்டி போயிடுச்சு, ஓப்பன் ஆகிடுச்சுன்னா நம்மளுக்கு வந்து மைக்கு சுத்தமாக கேட்காது, வால்யூம் கம்மியாக கேட்கும், இல்லை எக்கோ அடிக்கும். இந்த மாதிரி பிரச்சனை ஆயிடுச்சுன்னு சொன்னால் தொடர்பு கண்டுபிடிச்சி சீரீஸில் பொருள் இருந்தால் அந்த பொருளை சேஞ்ச் பண்ணிடுங்க, வேறு பொருளை வைங்க. அதேமாதிரி பேரலையும் பொருள் இருந்தால் இந்த ஃபில்ட்ரு இறைச்சல் கம்மியான வால்யூம் கான்செப்ட் இந்த கெப்பாசிட்டாக கூட இருக்கும் சொல்கிறேன். மற்ற வேல்யூ கம்மியான பொருள் 10 கிலோமீட்டர் வரைக்கும் ஜம்ப் அடிக்கலாம்னு சொன்னேன் பார்த்தீங்களா? அப்போ இந்த ரெசிஸ்டர் வேல்யூ நம்ம கம்மியாக இருந்துச்சுன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஜம்ப் அடிச்சுருங்க. இப்போ பாருங்கள், இந்த ரெசிஸ்டர் செக் பண்ண வேல்யூ வந்துட்டு போகுதுன்னா நெக்ஸ்ட் வந்து வேல்யூ கூட இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துக்கணும். அப்போ இதுக்கு தான் நான் சொன்னேன் ஏற்கனவே, ரெசிஸ்டர் வேல்யூ நீங்கள் செக் பண்ணி பழகுங்கன்னு சொன்னேன் நான். அப்போ இந்த கான்செப்ட் அந்த தெளிவாக தெரியணும், எல்லா சர்க்யூட்டும் கான்செப்ட் இதில் புகுந்து வரும். அப்போ நம்ம வந்து எல்லாத்துலேயுமே தெளிவாக இருக்கணும்னு சொல்ல வரேன். எந்த ஃபால்ட்டாக இருந்தாலும் இதை கெஸ் பண்ண தெரியணும்னு சொல்ல வரேன். இதோட வேல்யூ பாருங்கள், 20 கீழே வச்சதுக்கப்புறம் என்ன வேல்யூ காட்டுதுன்னு பாருங்கள். வேல்யூ கூட 2.2 கிலோ ஓம்ஸ், 2.2 கிலோ ஓம்ஸ் அந்த பொருளோட வேல்யூ இருக்கிறனால நம்மளுக்கு இந்த பாயிண்டில் இந்த பொருளில் சவுண்ட் வரலன்னு சொல்ல வரேன். ஆ 2.2 கிலோ ஓம்ஸ் காட்டுது, 2.1 கிலோ ஓம்ஸ் காட்டுது. அப்போ இந்த பொருளோட வேல்யூ கம்மியாக இருக்கனால தான் உங்களுக்கு வந்து, அதாவது ஜாஸ்தியாக இருக்கனால தான் உங்களுக்கு வந்து இந்த இடத்துல நம்ம கன்வெர்ட்டர் வச்சு பார்க்கும்போது சவுண்ட் இல்லாமல் காமிச்சு. அப்போ நம்ம என்ன செய்யணும், இப்போ இந்த 2 உதாரணத்துக்கு மைக் ஃபால்ட் ஆகிடுச்சுன்னா இந்த ரெசிஸ்டருக்கு ஜம்ப் அடிக்கலாம் தப்பு இல்லை, இந்த ரெசிஸ்டருக்கு ஜம்ப் அடிக்கலாம் தப்பு இல்லை. அதாவது இது பேரல் கான்செப்ட் இருந்தால் இந்த ஜம்பர் பண்ணவே கூடாது. அப்படி தானே சார்? இந்த 2 காலுக்கு இடையில தான் இந்த பொருளை ஃபிட் பண்ணியிருக்காங்க. அப்போ இதில் வர சிக்னல் இங்கேருந்து கடந்து இங்கே போயிடுச்சு, இதுலேருந்து ஆப்போசிட்லேருந்து அங்கே போயிட்டுருக்கு. அப்படி தானே சார்? இதில் நீங்கள் ஜம்பர் பண்ண முடியாது. இந்த பேரல் கான்செப்ட்டில் என்ன செய்யணும், இந்த பொருளை ஃபிட் பண்ணணும். அப்படி தானே சார்? பொருளை ஃபிட் பண்ணால் கண்டிப்பாக ரெடி ஆயிரும். இது சில அதாவது மைக் இறைச்சல் இருக்குது, சுத்தமாக கேட்கல அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக சீரிஸ் பேரல் கன்ஃபார்ம் பண்ணணும். இது உறுதிப்படுத்தினா மட்டும் தான் நம்ம முழுசாக சர்வீஸ் பண்ண முடியும், ஐடியா தெரிஞ்சுக்க முடியும். நான் சொல்கிறது புரியும்னு நினைக்கிறேன். இன்னும் கிளியர் பண்ணுறதுக்கு சர்க்யூட்டில் நான் அதை வரைஞ்சி காட்டுறேன் உங்களுக்கு. இது மாதிரி ஒவ்வொரு மாடலுக்கும் வேல்யூ வித்தியாசப்படும். அந்த வேல்யூ எப்படி பார்க்கணும்னு சொல்லி நெக்ஸ்ட் நான் சொல்கிறேன் உங்களுக்கு.